கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற ஒரு லிஸ்ட்ட போட்டோம். பெஸ்ட் மிட்ஃபீல்டரு, டிஃபெண்டரு, கோல் கீப்பர் இந்த மாரி எல்லாம் லிஸ்ட்ட போட்டோம். ஆனா இப்போ கரண்ட்ல தொட்டா சாக்கடிக்கிற மாரி 5 பிளேயரு. 5வது பெஸ்ட் பிளேயர் இப்போ ரஃபீனியா. நம்ம ஆள் காட்டுன காட்டுக்கு பாலன் d'Or ஃபேவரட்டா இருந்தான். ஆனா அந்த ஃபப்ரிசியோ ரொமானோ எப்படியோ பிஆர லமீன் யமாலுக்கு பண்ணி கப்பைஸ் அடிச்சு விட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா 4வது இடத்துல இருக்கிறது ஹாரி கெய்ன். ஹாரி கெய்ன மத்தவங்க மறக்கலாம். நான் மறக்க மாட்டேன். பயர்ன் மியூனிக்ல எவனும் பண்ணாத வேலைய ஒத்தாளா நின்னு ஓட விட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான். என்னடா இவன பத்தி எவனுமே பேச மாட்டீங்களாடான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அந்த மாரி சம்பவங்கள பிளே மேக்கரா உட்காந்து, டிஃபெண்டரா உட்காந்து, ஸ்ட்ரைக்கரா உட்காந்து எல்லாத்தையும் ஒரு கலவையா கலக்கி, அசிஸ்ட் வேணுமா போடுறேன், கோலு வேணுமா அடிக்கிறேன், பின்னாடி வந்து டிஃபெண்டிங் பண்ணணுமா கார்னரா அதையும் பண்றேன்னு சொல்லி 3த்தையும் ஒத்தாளா நின்னு பயன்ல பண்ணிட்டு இருக்கான். 3வது பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்ட் ரைட் நௌனா லமீன் பெருமாள் தான். பெருமாளு அப்பப்ப சிலி பாவான் தான். ஆனா, குவாலிட்டி வந்து பார்க்கும்போது அப்பேரன்ட்டா தெரியுதுல்ல. அவன் போடுற ஒவ்வொரு பாஸ்லயும் கன்விக்ஷன் தெரியுது. அவன் என்ன நெனைக்கிறானோ, அத பண்ண போறாங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. எல் கிளாசிக்கோல என்னப்பா ஆச்சுன்னு நீங்க கேட்கலாம். ஒரு சில மேட்ச் ஜர்க்கத்தானே செய்யும். எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தா என்ன? வாய் விட்டா வாங்கித்தானே ஆகணும். அதனால பையன் திருந்திக்குவான். இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சமா பட்டுட்டு இருக்கான். அதனால வந்துருவான். புடிச்சுப்பான். 2வது பிளேஸ்ல அர்லிங் ஹாலண்ட். பிரீமியர் லீக்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் ஓட ஓட அடிக்கிறான். எந்த டீம பார்த்தாலும் கோல் அடிக்கிறான். அதுவும் ஆங்கிள்லாம் கிடையாது. இம்பாசிபிள் ஆங்கிள். அப்பல்லாம் எனக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. சில பேத்துனால மண்டையில முட்டி கூட அந்த பால நெட்டுக்குள்ள போக வைக்க முடியாது. ஹாலண்ட் என்ன பண்றான்? கால விட்டு சொருகிட்டு இருக்கான். அதுவும் அடிச்சான்னா அடி, இடிச்சான்னா இடி நெட்ட கிழிச்சிருவானாட்டிருக்கு. முதல் பிளேஸ்ல இருக்கிறது தி பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்ட் ரைட் நவ் கிலியன் எம்பாப்பே ஏகேஏ நிஞ்சா டர்ட்டில். இந்த சிறு வயதுல 26 வயசுல 400க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்து விட்டான். போன சீசன்ல ரியல் மாட்ரிட் மானபங்கப்பட்டு பல தோல்விகள் அடைஞ்சிருந்தாலும் போன வருஷமே ஸ்ட்ரைக்கரா போட்டு காட்டு காட்டுன்னு காட்டினான். இந்த வருஷமும் அதே காட்டு தான் காட்டுறான். என்ன நல்ல விஷயம்னா ரியல் மாட்ரிட் ஃபர்ஸ்ட்ல இருக்கானுங்க.